கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளி படத்துடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் சில மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கும். அதுவே வந்து அந்த படத்தை என்னடா இது ஒரு வேலையை அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி செம்ம ரிவ்யூஸ் வந்து கொட்டுக்காளி மூவி நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே என்னமோ எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ரிவ்யூஸ். தமிழ் சினிமாவே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன மூவி, இன்னுமே வந்து லைவ் ட்ராக்ல தான் தமிழ் சினிமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துருந்தது. சரி ஓகே, படம் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் பிச்சு செம்ம டிஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படி என்னதான் இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்தேன். 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எனக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லேக். ஸ்க்ரீன் பிளேலேருந்து நாம் ஒன்றுனா பேசுவோம், எல்லாமே வந்து பயங்கர லேக். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவி எனக்கு வந்து இருந்தது. பர்சனலாக எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தா மேபி உங்களுக்கு பிடிச்சல, பட் பர்சனல் டு மை ஃபீல் ஒரு கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குற ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி அப்படிங்கிறது இது வந்து மூவியானே தெரியல. சீரியலை விட ஒரு சீரியலே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் எடுத்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் கிடையாது, ஸ்க்ரீன் பிளே கிடையாது, டைலாக்ஸ் கிடையாது. அந்த மூவியோடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா இல்லைனா அந்த ஷேர் ஆட்டோவான்னு தெரியல. ஷேர் ஆட்டோ தான் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஷேர் ஆட்டோன்னு வச்சுக்கோங்க. சைட் வியூலேருந்து ஷேர் ஆட்டோ. இங்கே அந்த டயர் இருக்குது, 2 டயரு. இங்கேயே வந்து அந்த ஸ்க்ரீன் விச் மீன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கேமரா வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. கேமரா ஃபோக்கஸ் இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்படியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் ப்ளே பட்டன் ஆன் ஆகிடுச்சு, கேமரா ஆன் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஆட்டோ அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஒரு 10 செகண்ட் நிற்குது, அப்புறம் கிளம்பி போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 சீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். அப்படி என்னதாண்டா இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஒருத்தரை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு. ஓகேங்களா, முறை பொண்ணுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதே வந்து அந்த கதையை வந்து நான் தான் அதிகமாக அந்த ஸ்டோரியில் இருக்க டைலாக்ஸோட நான் அதிகமாக இந்த 7 நிமிஷத்தில் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டைலாக்ஸே கிடையாது. ஹீரோயினுக்கு சுத்தம் டைலாகே கிடையாது. ஹீரோவுக்கு வந்து அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என்ன ரகம் அப்படின்னே தெரியல. ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, முறை பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க போல. உடனே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே வந்து பேய் பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பேய் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் கதை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ஷார்ட்டு, ஷார்ட் ஷார்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர முக்கியம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட்டு அங்கே வந்து ஒரு 3 வண்டி போகுது. இதுதான் ஷார்ட்டு. ஓகேங்களா, ஒரு ஃபுல்லாக தென்னை மரம், இமேஜின் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக தென்னை மரம், ரோடு, இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி. ஓகேங்களா, ஒரு 3 வண்டி போகுது, 2 பைக்கு, ஒரு ஆட்டோ, பின்னாடி ஒரு 2 பைக் போகுதுன்னு வச்சுக்கோமே. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த வண்டி போன அப்புறம் அந்த ஷார்ட் அப்படியே இருக்குது ஒரு 10 செகண்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஷாட் வருது. திருப்பி அந்த ஷாட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 செகண்டு எதுக்கு அந்த ஷார்ட் இருக்குன்னு தெரியாது, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஒரு ஷார்ட் வரும். ஸோ இப்படி தான் அந்த ஷார்ட் ஸ்க்ரீன் பிளே லேக் அப்படிங்கிறது அட்டர் மோசமானதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவி வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது அப்படி அப்படின்ட்டு ஒருவேளை எனக்கு புரியலையா இல்லைன்னா எனக்கு தெரியலையா, இந்த மூவியை எப்படி பார்க்கணுன்ட்டு எனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியல. மியூசிக் கிடையாது, அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் சில இடத்துல வந்து ஃபோன்லேயே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது சில இடத்துலலாம். அப்புறம் வந்து அந்த மாதிரி சீன்ஸு, அப்புறம் வந்து ஸ்டோரி, கிளைமேக்ஸ், முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, படம் ஃபுல்லாக தான் இப்படி போயிடுச்சு, அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்னாச்சும் என்ன சொல்ல வரீங்கடா அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் போயிட்டே இருக்கும், டக்குன்னு பிளாக் ஸ்க்ரீன், அவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லியே இந்த படத்தை ஓட்டிட்டாங்க. 1.5 மணி நேரம் படம், ஒரு 10 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்நாள்லேயே ஒரு மிக மிக மோசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருப்பீங்க, ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. மேபி ஏதாவது ஒரு ஹீரோ, ஹாலிவுட் ஹீரோவாக இருக்கலாம், கோலிவுட் ஹீரோவாக இருக்கலாம், டாலிவுட் ஹீரோவாக இருக்கலாம், மாலிவுட் ஹீரோவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஹீரோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து உங்களுக்கு மிக மிக மோசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல.
அந்த படத்தையே 10 தடவை நீங்கள் பார்த்துருவீங்க இந்த படத்தை பார்க்க சொன்னீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சைலண்ட்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவியை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி போய் ஒருத்தர் பார்க்குறோம் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் கண்டென்ட், தேர் ஷுட் பி சம் திங். ஸோ இதில் வந்து இவங்க என்ன பேச வராங்கன்னே தெரியல. மூட நம்பிக்கை எதிர்த்து பேசுகிறாங்களா, இல்லைனா வந்து கேஸ்டிசமை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை என்ன பேச வராங்கன்னே ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ இட் வில் பி லைக் டைலமா. என்னடா என்ன ஸ்டோரி இது, 1.5 மணி நேரம் மூவியை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. தவிர சரி கிளைமேக்ஸாச்சு ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் எதுவும் சொல்லவே இல்லை. மேலே இந்த மூவியை பற்றி பேசினா நான் தான் முட்டாள். ஸோ 1.5 மணி நேரத்தை 7 நிமிஷத்தில் இல்லை, 1 நிமிஷத்தில் இல்லை, 30 செகண்டை சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளோதான் அந்த படமே அப்படிங்கிறது தான் கொட்டுக்காளி. இந்த மூவி ஏன் சூரி சார் செலக்ட் பண்ணார் அப்படின்னு தெரியல, இந்த மூவி ஏன் சிவகார்த்திகேயன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மேபி அவங்களோட இன்டென்ஷன், அவங்களுடைய வியூ, அவங்களுடைய இமேஜினேஷன், அவங்களுடைய பிளான் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இப்போது இது வேறு மாதிரி நடந்திருக்கலாமா, இல்லைனா அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்து அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை எனக்கு புரியலையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தி end of the story of the Kottukali and our video. Thank you so much.